ஹாய், வெல்கம் டு ஷெடின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லி இதே வேலையாக தான் இருக்கும் நம்ம வீட்டில். இன்றைக்கி ஒரு விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுவும் கொத்தமல்லி சாதம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே போல் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ அதுதான் நம்ம வந்து ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி தலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதே போல் பார்த்திங்கன்னா சாப்பாடும் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து காலையில் எந்திரிச்சு டீ போடுற நேரத்தில் சோறை ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணோம்னா டீ குடிச்சிக்கிட்டே டீ குடிக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் ஸ்டீமெல்லாம் இறங்கி வைக்கிறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். காலையில் வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்குறதா நமக்கு ஈஸியான வேலையாக நினைப்போம். அந்த மாதிரி டெய்லி ஒரு வெரைட்டி ரைஸ்லேயோ இல்லை ஒன் பாட் ரைஸ்லேயோ நம்ம சேனலில் டெய்லி போட்டுட்ருக்கோம். நீங்களும் டெய்லி பார்த்து சமைச்சு கொடுங்க. சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு ஐடியாவாக இருக்கும். என்னதான் சமையல் வந்து ரொம்ப பெரிய புளியாக இருந்தாலுமே அடுத்த நாள் என்ன சமைக்கிறது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு இந்த ரைஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும். நீங்களும் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். நான் வந்து கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க எந்த மாதிரி காரம் சேர்ப்பாங்களோ அந்தளவுக்கு காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுபோல் நான் வந்து ஒரு 4-5 பல் பூண்டு பல் உரித்து எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அடுத்ததாக பாருங்கள் புளி கொஞ்சம் நம்ம இப்படி வந்து உருட்டி பார்த்தோம்னா சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கிறோம் அப்படின்றதுக்காக நிறைய தண்ணி ஊற்றிலாம் அரைச்சிடக்கூடாது. முதல்ல வந்து அரைச்சி பார்க்கணும். அரைப்படலை அப்படின்னா மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். இது வந்து சின்ன புதுசாக சமையல் பண்ணுற பொண்ணுங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஐடியா இருக்காது. அதுக்காக நான் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கிறேன் என்னப்பா. அப்புறமா இன்னொன்று என்னென்னா இது கூட இஞ்சி சேர்க்கலாம். ஆனால் நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி சேர்க்கலை. அதனால இஞ்சி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக புளி சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இஞ்சி சேர்க்காமல் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிடலாம். சூப்பராக ஒரு பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வேலையை பார்த்தோன்னா நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரைஸ் போடுவோம். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குவோம். அப்போ வந்து வெரைட்டி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்புங்கள்லாம் போட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் போட மறந்துடாதீங்க. இது கூட வரமிளகாயெல்லாம் வேணாம், ஏன்னா காரமே நிறையா இருக்குது. நம்ம பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா ஏதாவது அதில் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சங்கடப்படுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதுனா ஒன்று இருந்துச்சுன்னா அதை தூக்கி வைக்கிறன்ற பேரில் பாதி சோறை வந்து குப்பையில் போட்டுருவாங்க. அதனால் இதில் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சின்ன குழந்தைக்கு கூட எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு கூட இந்த ரைஸ் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வெங்காயமோ இல்லை மிளகாயோ எதுவோ எக்ஸ்ட்ரா தெரியாது. காரம் மட்டும் உங்களுக்கு அனுசரித்து நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். வேணும்னா சேருங்க, இல்லை அப்படின்னா இது சேர்க்கணும்னு இல்லை. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு மல்லித்தலை பேஸ்ட்டை சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது. நம்ம அரைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லையா, அதோடையே சேர்த்துட்டு அந்த ஈரப்பதம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும். இதை இப்படியே எடுத்து நீங்கள் தோசைக்கு சட்னியாக கூட சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. அவ்வளோதான். சும்மா ஒரே 1 நிமிஷம் கூட ஆகாது. அதுக்கு ஒரு 30-40 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்க சாதத்தை எடுத்து இதில் போட்டுடலாம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுருவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் கூட பண்ணிடலாம். உப்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். போதும். ஏன்னா ரைஸும் பார்த்திங்கன்னா சூடாக தான் இருக்குது. இப்போ தான் தாளித்து விட்ருக்கோம் இல்லையா, அதனால் சூடு அவசியம் இல்லை. இது சேர்த்து கிளறப்ப நமக்கு சரியாக இருக்கும். இதே ஆற வச்ச ரைஸாக இருந்தால் வேணால், இல்லை பழைய சாதம் ஏதாச்சும் கிளறோம் அப்படின்னா சூடாக சாப்பிடணுன்னா மட்டும் இந்த மாதிரி கிளறிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான மல்லித்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. காலேஜு ஸ்கூலு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு சட்டுன்னு ஒரு ரைஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா இதில் வந்து புளிப்பு சேர்த்துருக்கோம். மல்லித்தலையோட மனம், அந்த புளிப்போட டேஸ்ட்டு, காரம் இதெல்லாம் சேர்த்து வர்றப்போ சூப்பராக இருக்கும். அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு கூட நீங்கள் வந்து லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். அவ்வளோ அருமையான ஒரு சாதம், ரொம்ப ஹெல்த்தியான சாதமும் சொல்லலாம். சூப்பராக இருக்குல்ல.
அப்படியே பாக்ஸில் போட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சைட் டிஷ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ அதை செஞ்சு அப்படியே கொடுத்து விட்டோம்னா மதியம் சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் சிம்பிளாக ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம செரின்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, கமெண்ட்டில் கேட்குறத விட மெயிலில் கூட கேட்குறீங்க, அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுங்க டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு. நான் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பெல் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து அமுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம போட எல்லாவோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் உங்களுக்கு வந்து அப்டேட் வரும். நீங்கள் பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு டெய்லி வெரைட்டியாக செய்யலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ரொம்ப இதாக சொல்லலாம் என்னென்னா, என்கிட்ட நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எவ்வளோ போட்டிருக்கேன்ற அளவே எனக்கே தெரியும். நீங்கள் 6 மாதம் ஆனாலும் நம்ம சேனலை பார்த்து டெய்லி ஒரு லஞ்ச் பாக்ஸ் செய்யலாம். அந்தளவுக்கு 600க்கு மேலேயான வெரைட்டி ரைஸ் லஞ்ச் ரெசிபி ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி அவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் 6 மாதம் உட்காந்து நீங்கள் எந்த கவலையுமே இல்லாமல் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரியான மெனு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.